ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன லஞ்சு செஞ்சுருக்கோன்றத வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சாதம் சுட சுட வடித்து எடுத்துட்டேங்க. இது உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டு நம்ம கட் பண்ணி ஊற வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் லெமனை கட் பண்ணி வச்சாச்சு. லெமன் கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த சாரம் எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா, லெமன் ரைஸுக்கு தேவையான அந்த டிஷ்ஷு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேன். கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு லெமனை அதில் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து. இப்போ வாங்க, நம்ம சுட சுட வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சாச்சு. அதில் இந்த லெமன் சாறை ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கிளறிட்டு இதில் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த லெமன் லஞ்ச் யாருக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நான் சைடிஷாக என்ன பண்ணியிருக்கேன்னா, காலையில் தோசைக்கு செஞ்ச அந்த பாம்பே சட்னியும் இப்போது நான் செஞ்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க. இது பார்த்திங்கன்னா நேற்று செஞ்ச அந்த புளி சாதமும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம லஞ்சாக சாப்பிட போகிறோம். வாங்க பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் லெமன் சாதத்தை எடுத்துட்டேங்க. இந்த லெமன் சாதம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருந்ததுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும், வேறு எதுவும் கிடையாது. இது புளியோதரை சாதங்க. வீட்டில் பண்ண புளியோதரை தான் இது. நான் ரேஷனில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, ஒரு புழுங்கல் அரிசின்னு சொன்ன பாருங்கள், ரொம்ப மோட்டாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் வடித்து பார்த்தேங்க. ரொம்ப ரஃப்பாக இருந்தது, சாப்பிட முடியல அந்த புளி சாதம். லெமன் சாதம் நல்ல அரிசியில் தாங்க செஞ்சுருக்கேன். கடையில் வாங்கின வந்த அரிசியில் லெமன் சாதம் செஞ்சுருக்கேன். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச அந்த பாம்பே சட்னியும் இப்போ செஞ்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு வறுவலும் இது தாங்க என்னுடைய இன்றைக்கி லஞ்சு. இந்த லஞ்சு யாருக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தாங்க இருந்தது. கொஞ்சம் நம்ம நிதானமாக பொறுமையாக உட்காந்து சாப்பிடணும் அந்த புளி சாதத்தை, வேறு எதுவும் இல்லை. என்னுடைய லஞ்சு பார்த்திங்கன்னா லெமன் சாதம், புளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், பாம்பே சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.